வறுமையை ஒழித்து சமூக வலுவூட்டல் மற்றும் பொருளாதார நீதியை உறுதிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அரசாங்கத்தின் முதன்மை திட்டமாக செயற்படுத்தப்படும் சமூக சக்தி திட்டத்தின் 2026 ஆண்டின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 ஆண்டிற்கான திட்டங்கள் குறித்த கலந்துரையாடல் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சர் உப்பாலி பன்னிலகே மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமரநாயக்க ஆகியோரின் தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. சமூக சக்தி திட்டத்திற்காக 2026 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட 25 மில்லியன் ரூபாயில் 23 மில்லியன் ரூபாய் நிதியை பயன்படுத்தி சுமார் 23,000 திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அனைத்து திட்டங்களையும் இந்த ஆண்டில் நிறைவு செய்ய முடியும் எனவும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்தோடு விசேட மாதிரி திட்டங்கள் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி திட்டங்கள் 2,000 மில்லியன் ரூபாய் மேலதிக நிதி ஒதுக்கீட்டுடன் அத்திட்டங்களின் மூலம் அடையாளம் காணப்படும் திட்டங்களை எதிர்காலத்தில் சமூக திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் இங்கு குறிப்பிடப்பட்டது. நிர்வாக விடயங்களின் கீழ் சமூக அபிவிருத்தி சபைகளுக்காக சமூக வலுவூட்டுகை அதிகாரிகள் நியமித்துள்ளமை குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் தரவு சேகரிப்புக்காக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்திற்கு சமூக வலுவூட்டுகை அதிகாரிகளின் ஒத்துழைப்பை வழங்குவதற்கும் இதன்போது கிராமிய மட்டத்தில் தரவு தொகுப்பு செயல்பாட்டில் ஈடுபடும் அதிகாரிகளிடையே முரண்பாடுகள் ஏற்படாதவாறு செயற்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சமூக சக்தி செயலாக்கத்தின் திட்டமிட்ட நுண் அளவிலான தொழில் முனைவோர் அபிவிருத்தி மற்றும் மேம்பாட்டு திட்டம், சமூக அபிவிருத்தி சபைகளின் மதிப்பீடு மற்றும் மேம்பாட்டு திட்டம், திறன் விருத்தி பயிற்சி தொகுதிகளை தயாரித்தல் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி அளித்தல், சமூக சக்தி வழிகாட்டல் கையேடு அச்சிடுதல் மற்றும் விநியோகித்தல், சமூக தரவு தொகுப்பு கையேட்டை அச்சிடுதல் மற்றும் விநியோகித்தல், அத்துடன் சமூக சக்தி 3 வருட மூலோபாய திட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புகள் தொடர்பாகவும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு உடன்பாடுகளும் தெரிவிக்கப்பட்டது. சமூக சக்தி தேசிய தரவு மற்றும் தகவல் கட்டமைப்பு தயாரிக்கும் பணி நிறைவடைந்துள்ளதுடன் அதற்கான தரவு மற்றும் தகவல்களை உள்ளீடு செய்வதற்கு சமூக அபிவிருத்தி சபை அதிகாரிகளையும் பிரதேச செயலக அதிகாரிகளையும் உடனடியாக ஈடுபடுத்துமாறும் அமைச்சர் இங்கு அறிவுறுத்தியுள்ளார். எதிர்வரும் ஆண்டின் கிராமிய அபிவிருத்தி திட்டம் முழுமையாக இந்த தரவு கட்டமைப்பின் மூலம் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கு உடனடியாக பிரதேச செயலக அதிகாரிகளை ஈடுபடுத்துமாறும் மேலும் அறிவுறுத்தப்பட்டது. இதன் முதலாவது திட்டம் எதிர்வரும் செப்டம்பர் 2 மற்றும் 3 திகதிகளில் புத்தளம் மாவட்டத்தில் தொடங்குவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டாரை இங்கு குறிப்பிட்டுள்ளார். மேற்படி ஒருங்கிணைந்த அபிவிருத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது தேசிய மட்டத்தில் நிலவும் நெருங்கிய ஒருங்கிணைப்பானது சமூக வலுவூட்டல் மற்றும் சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் பொறுப்பு கூறும் அனைத்து நிறுவனங்களையும் பரஸ்பர புரிந்துணர்வும் மற்றும் ஒருங்கிணைப்புடன் தேசிய இலக்குகளை நோக்கி வழிநடத்தவும் சமூக சக்தி திட்டத்தின் பொறுப்பாகும் எனவும் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சர் கலாநிதி உப்பாலி பன்னிலகே இங்கு வலியுறுத்தியுள்ளார். சமூக சக்தி செயலகத்தின் அதிகாரிகள் மற்றும் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சின் உயர் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் சமூக சக்தி திட்டத்தின் இவ்வருட பணிகள் மீளாய்வு செய்யப்பட்டதுடன் எதிர்வரும் ஆண்டிற்கான திட்டமிடல்கள் குறித்தும் இங்கு ஆராயப்பட்டது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.